எப்பவுமே கேரளால வந்து எனக்கு ஷோ கிடைக்குதுன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா, இங்க எப்பவுமே மியூசிக் மேல ஒரு லவ் இருந்துட்டே இருக்கும். பொதுமக்கள்கிட்டயே. ஒரு சின்ன ப்ரோகிராமா இருந்தாலும் சரி, பெரிய ப்ரோகிராமா இருந்தாலும் சரி, அது ஆர்டிஸ்ட் யாரு? அது என்ன அவங்க அந்த மாரி அவங்களுடைய பத்தி எதுவுமே இல்லாம, அந்த இசை மேல உள்ள ஒரு ஆர்வத்துக்காகவே மக்கள் வரத என்னால பார்க்க முடியும். அதனால ஒவ்வொரு முறை நான் கேரளாவுக்கு வரும்போதும் ரொம்ப ஹேப்பியாவேன். இந்த முறை ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இது. சூப்பர் லீக் கேரளாவுக்கு வந்து நான் வந்திருக்கிறது. ஆ நெறைய வருஷம் வந்திருக்கேன். முன்னாடி 2018லேருந்து நான் கேரளால அடிக்கடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுதான் மிகப்பெரிய மேடைன்னு நெனைக்கிறேன் ஸோ ஃபார். ரொம்ப ஆவலா இருக்கேன். எல்லாரையும் சந்திக்கிறதுக்கும், எல்லாருக்கும் பாடல்கள பாடுறதுக்கும். சூப்பர் லீக் கேரளா வந்து எனக்கும் ஒரு முக்கியமான லீகா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் பெருசா நான் பார்த்ததில்ல. ஆனா இங்க கேரளால வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் கிரேஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இத நானும் இன்னைக்கு பார்க்க ஆவலா இருக்கேன். மேபி இன்னைக்கிலேருந்து நான் அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ற நபரா மாறும்னு நெனைக்கிறேன். எனக்கு அப்படியான ஸ்பேஸ் இல்ல. நான் முழுக்க மியூசிக்குள்ளேயே இருக்கோம். அப்படி ஸ்டுடியோவா போறது தான் நம்ம வேலை. ஆனா அ அ இந்த நிகழ்வு மூலமா நான் நெறைய தெரிஞ்சுப்பேன்னு நெனைக்கிறேன் ஃபுட்பால் பத்தி. மியூசிஷியனா பார்த்தா கேனானோட அந்த ட்ராக் வந்து என்னுடைய காலேஜ் படிக்கிற பருவத்தில வந்து ரொம்ப என்னை இன்ஸ்பயர் பண்ணுது. எப்படின்னா, அது ஒரு பாட்டா ரொம்ப பிடிக்கும். ஆனா, அது ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக ஸ்போர்ட்ஸ் மூலமா மக்கள வந்து ஒண்ணு சேர்க்கறதுக்காக பண்ண ஒரு பாட்டுங்கிறத தெரிஞ்சுக்கும்போது, இது 2ம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்டர்நேஷ்னலா வந்து சேர்ந்து இருக்குதுன்றத புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாரி இப்போ கேரளால வந்து சூப்பர் லீக் கேரளாவுக்கு நான் வந்து வரத எப்படி பார்க்குறேன்னா, அந்த கல்ச்சர் அ நான் ஒரு மியூசிஷியன் ஆகுறதுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து டியூரிங் மை காலேஜ் டைம்ஸ் வந்து கேரளால இருந்த இண்டிபெண்டன்ட் பேண்ட்ஸ் தான். இப்போ இங்க தான் வந்து அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். சவுத்லேருந்து தான் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆகட்டும், இந்த எனக்கு பர்சனலி பேஷன் ஃபார் மியூசிக் ஆரிஜினேட் ஆனது வந்து இங்க இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான் நெறைய என்ன இன்ஸ்பயர் பண்ணாங்க. அப்போ அந்த கல்ச்சர் வந்து இங்க ஒரு சூப்பர் லீக்ல வந்து ஒரு ஹாஃப் டைம் ஷோவா மாரி ஒரு மியூசிக்கையும், ஸ்போர்ட்ஸையும் மிங்கிள் பண்ற ஒரு ஈவென்ட்டா மாறுறது வந்து ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட்ன்னு நெனைக்கிறேன். இந்த 2 ஸ்போர்ட்ஸும் மியூசிக்கும் சேர்றதுல. அது அதில நானும் இன்னைக்கு கலந்துக்க போறேன். கண்டிப்பா அ இந்த வாக்கா வாக்கா அப்புறம் வந்து கேனனோட அந்த பாட்டு மாரி இங்க வந்து நெறைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக் சார்ந்த அது மக்களுடைய ஒற்றுமைய பத்தி பேசுற படைப்புகள் வந்து நெறைய வரணும்னு நானும் விரும்புறேன். இன்னைக்கு நான் வந்து எனக்கு பிடிச்ச ட்ராக் வந்து தொடாதன்னு ஒரு சாங் பெர்ஃபார்ம் பண்றேன். இன்னைக்கு கூலி பவர் ஹவுஸ் பெர்ஃபார்ம் பண்றோம். வாத்தி ரைடு, என்ஜாய் என்ஜாமி இந்த மாரி ஒரு பஞ்ச் ஆஃப் சாங்ஸ் என்னோட சாங்ஸ்லேருந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் இந்த சூப்பர் லீக் கேரளா ஆடியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. இப்படி ஒரு ஹாஃப் டைம் ஷோல பெர்ஃபார்ம் பண்றது. ஐ திங்க் இதான் என்னுடைய முதல் முறை. வெரி எக்ஸைட்டட் அண்ட் தேங்க்ஃபுல்.